Hey guys, நான் மணி பார்க்க போறது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ எம் பிகம் ஏ பில்லியனியருங்கிற மேங்ஹாவால சீசன் 1 எபிசோட் 12 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட நான் எபிசோட் 12 சொல்லி தப்பா சொல்லியிருப்பேன். ஆனா அடால எபிசோட் லெவல் தான் 12, அதனால மன்னிச்சிருங்க அந்த மிஸ்டேக்கு. இப்போ நம்ம டேரக்டா எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோட் எண்டிங்ல நம்ம ஹீரோ அங்கிட்ட சிப்பிள் இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸி நம்ம ஹீரோ தேடி ஓடி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க லின்சி என்னோட எந்த மெசேஜ் அதுக்கப்புறம் கால் எரியும் இருக்குல்ல, அவன் தூங்கிட்டானோ லீவ் சாங் சொன்னரை பார்த்தா பொய் மட்டும் தெரியல. அதுக்கப்புறம் உண்மையா இருந்துச்சுன்னா நான் ஏதாச்சும் பண்ணியே தீரணும். ஒரு ரிச்சான அழகான லின்சினை போல ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி எல்லா பொண்ணுங்களும் அவன் சுட்டி தான் வருவாங்க. ஆனா லின்சினை யாராலும் என்கிட்ட எடுத்துட்டு போக விட மாட்டேன். அப்படி காலகமிச்சு நம்ம ஹீரோவும் நான் நைட்டு ஃபுல்லா அந்த கேங்ஸ்டர் கூடயே சண்டை போட்டுருந்தேன். அதனாலயே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் தூங்கணும் ஏன் சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன யாக்ஸி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? திரும்ப யாக்ஸி வண்டி நைட்டு ஃபுல்லா இங்கே நின்றுட்டு என்னன்னு தெரியல சொல்லிட்டு இருக்கப்பறம் அவன் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிக்க நம்ம ஹீரோ நீ எனக்காவே எங்க நைட்டு ஃபுல்லா நின்றுருந்த எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப பிஸியா இருப்பேன்னு. அதனாலதான் நான் இங்க உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதோட நான் எதுக்காக இங்க வந்தேன்னா உன்கிட்ட ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிய என்ன சொல்ல புரியலையா அருவா எனக்கும் உனக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் உன் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்க என்னோட பெட்டராகவே இருந்தாலுமே கூட நான் என்னைக்கும் அவங்க முன்னாடி தனிச்சு நிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மயங்கி உள்ளர மட்டும் அடிக்க போற நம்ம ஹீரோ நான் இங்க மயங்கி வந்துட்டாங்க. பிறக்கப்புறம் நான் அவங்க ரூம்ல போய் போன போல சொல்லி நம்ம தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போய் ரூம்ல போட்டுனே நீங்க தூக்கிட்டு வந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போறேன். நீ தூங்கலையா நீன்சி? நீ என்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிறேன் நீன்சி. நீ நிச்சயமா நேற்று அந்த ஒர்க்ல ரொம்ப டயர்ட் ஆயிருப்பா. பிறக்கப்புறம் நான் உனக்கு மசாஜ் பண்ணி அதுவும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம். ஒண்ணு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளயும் இவ எனக்கு நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணியிருக்கா. அப்படின்னாலும் கூட இங்க வந்தோடனே மசாஜ் பண்ணி விடுறான்னு சொல்லி கேட்கறான். என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பொண்ணு. சிக்கன் சில்லியே வயல ஆக்கிறப்ப நான் வேணா சொல்லுவேன் சரின்னு சொல்லி உங்களுக்கு பண்ண தெரியுமா சொல்லி கேட்கப்பறம் அவங்களும் நான் நல்லா பண்ணுவேன் சொல்லி அவங்க அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு இப்போ அவங்க நல்லா இருக்கான்னு சொல்லி அமைக்கிட்டு இருக்கப்பறம் நம்ம ஹீரோவும் டாக்ஸி நான் உன்ட்டு ஒன்று சொல்லணும். உன்னோட இந்த வீடும் ஸ்கூலும் ரொம்ப தூரமா இருக்கு. அப்படி இருக்கப்பறம் நான் ஸ்கூலுக்கிட்டே ஒரு வீட்டை பார்த்து உனக்கு வாங்கி தரேன். ஓ அப்படியா எனக்காக நீங்க வீட்டை வாங்கி தரீங்களா? ஐ லவ் யூ அப்படின்னு அவங்களும் சொல்ல போறேன். சரி நான் இதுக்காகவே உங்களுக்கு நான் தினமும் மசாஜ் பண்ணி விட போறேன் அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோ அப்படியா ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியும் நம்ம லீவ்ஸ் அங்குக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா எனக்கு லின்சி வந்து ஒரு வீடு வாங்கி தர போறேன். அப்படி இருக்கப்பறம் நான் வாங்கிட்டா வேணாம்னு சொல்லி அவங்களும் போட அதை கேட்ட அவங்களும் என்ன லின்சின்னு உனக்காக வீடு வாங்கி தர போறானா? ஓ அப்படின்னா நீ வாங்கிக்கலாமே. அதிகம் என்கிட்ட கேட்டிருக்கேன் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா லின்சின் கிட்ட அதிகமா பணம் இருக்கு. அப்படி இருக்கப்பறம் அதுல கொஞ்சமா பணத்தை எடுத்து நாய்களுக்கும் ஏழைங்களுக்கும் செலவு பண்ண அவ்வளவு பெரிய விஷயம் எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கப்போ சில பேருக்கு பணத்தை செலவு பண்ணலையா அப்படின்னா அவங்க என்ன சொல்றதுன்னு சொல்ல போறேன். வாய மூடு பணம்லாம் முக்கியமே இல்ல. ஒருத்தகிட்ட லின்சன்ஷிப் இருக்கிறதா முக்கியமே. அப்படி இருக்க போற உனக்கு என்ன தெரிய போறே எங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்கை பத்தி அப்படி நாங்க பேசிருக்க போறேன். நம்ம யாக்ஸி மனசுக்குள்ளயும் நான் நிச்சயமா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நானும் லின்சியும் ஒன்னா இருக்கிற மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்ப போறேன். அப்ப தெரியும் உனக்கு எல்லாமே சொல்லி அவங்க மனசு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனும் ரூமுக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டு வர எப்ப எனக்கு இப்ப நல்லா இருக்கு. அந்த மசாஜுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாம் அந்த டயருமே காணாம போச்சு. அதனால நான் நல்லா தூங்கினேன். நான் அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் யாக்ஸிக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அதில் பார்த்தா எக்கச்சக்க மெசேஜ் இருக்கு. அது யாரை போட்டிருப்போம் நம்ம யாக்ஸி அதுக்கப்புறம் லீஸ் அங்கே நம்ம சோச்சோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் போட்டிருக்கேன். என்ன இவ்வளவு மெசேஜ் இருக்கு அப்படி சொல்லி ஹீரோ பார்க்க போறேன். நான் முன்னாடி எல்லாம் பொண்ணுங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். ஆனா அவங்க ஒரு தடவைக்கும் எனக்கு ரிப்ளை கூட பண்ண கிடையாது. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. இப்ப நான் நிறைய பொண்ணுகிட்ட கவுண்டர் டேக்கன் பண்ணிட்டு செலவு பண்ணிருக்கேன். அப்படி இருக்க போறேன் அவங்க கிட்ட நான் எப்படிதான் சமாளிக்க போறோம். அல்ல நம்ம செவ்வாய் நீங்க ஆர்டர் போட்ட கார் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ பல எபிசோட் முன்னாடி கார் வந்து கொண்டு வாங்க சொல்லியிருப்பான். அந்த கார் தான் கொண்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோ சரி நானே வந்து எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மிதிச்சே போறேன். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ரீயா இருப்பேன். அப்படி இருக்க போறேன் நானே போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஆஃப்டர்நூன் அந்த கார் நிக்கிற இடத்துக்கு வந்துடுறேன். இந்த கார் ரொம்ப பெருசா இருக்கு. அது மட்டும் மிஸ்டர் சோ வந்து என்னை ஏமாட்டி போட்டாரு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா நானே வந்து காரை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக என் காரை முன்னாடி படிச்சாரு. அதோட இங்கேயும் நிறைய கார்லாம் இருக்கு. அந்த காருங்க பேரு கூட எனக்கு தெரியாது. இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மட்டும் கார் ஷோக்கெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தா நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருப்பாங்க போல சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்க போய் சைட்ல பட்ட அங்க பாத்தீங்க ஸ்டீஃபன் வந்துட்டான்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அங்க பட்ட ஸ்டீஃபன் சொல்லி பக்கத்துல பையனும் பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து நம்ம சோ இருக்காங்களா அவங்க தங்கச்சிடான். அவங்க இந்த பையனை பேர் வந்து நம்ம கிம்னு வச்சுக்கலாம். கிம்மா என்னம்மா அவனை பார்த்து தாக அடிக்கிற போல தண்ணி கொண்டு விட்டா வேணாம் எனக்கு தாகமே இல்லை. சரி உனக்கு பசிக்கிறேன் சாப்பிட கொண்டு விட்டா எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் அவனும் விடாம பேசிக்கிட்டே தான் இருக்கான். அங்கிருந்து ஒருத்தன் நம்ம ஸ்டீஃபன் கிட்ட உங்களுக்கு நீங்க ட்ரிங்க் பண்ண ஏதாச்சும் வேணுமா கேட்க போறேன். எனக்கு எது வேணும் சொல்லி அனுப்பிடுறப்ப நம்ம ஹீரோ நான் இங்க ட்ரிங்க் பண்ண கொஞ்சம் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்க எப்பா செம கூலா இருக்குப்பா. அப்படி இருக்கப்பறம் நினைச்ச பக்கல இந்த இடத்துல ஃபுட்டு ட்ரிங்கா தருவாங்கன்னு அப்படி சொல்லி இருக்கப்ப பின்னாப்பட்ட அந்த தந்தவரும் நம்ம ஹீரோ வாங்கி குடிக்கிறப்ப கடுப்புல இருக்காரு. ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா இங்க இருக்க ஃப்ரீ ஐஸ்கிரீம் தான். இங்க இருக்க சின்ன டப்பா கூட பல விலைக்கு வைப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா இவ்வளவு
டப்பா ஃப்ரீயா தராங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் தர முடியுமா சொல்லி கேட்க போறேன். சாரி சார், ஐஸ்கிரீம் எல்லாம் தீர்ந்து போச்சு. சொல்ல போற நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் போச்சு சொல்லுவேன். அப்படி அங்கிருந்து ஒருத்தரும் எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் தர முடியும்னு கேட்க போறேன். இந்தாங்க சார், உங்களுக்கு ஐஸ்கிரீமா சொல்லி தராங்க. அதுவும் யாருக்கா அங்க வந்து ஃபாரினர்ஸுக்கு அதுக்கு மத்த பொண்ணு வந்து கேட்க போற திருப்பி தீர்ந்துடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றீங்க சொல்லி வந்து நிக்க, நீங்க வந்து நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்தப்ப ஐஸ்கிரீமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் நீங்க ஐஸ்கிரீம் தரீங்க. அப்படி இருக்க போற நீங்க ஒருத்தர் ஃபேஸை பார்த்தா தருவீங்களா? ஆமாங்க சார், கரெக்ட் தான். ஏன்னா அங்க பாத்தீங்களா ஃபாரினர்ஸ்லாம் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்க போற அவங்க நம்பவே தர மாட்டேங்கிறாங்க. சாரி சார், இங்க இருக்க ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்பெஷலான கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ். அப்பனா சைனீஸ் மக்கள்லாம் ஸ்பெஷலான கஸ்டமர்ஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம ஹீரோ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனும் அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க ஸ்டீஃபன் நீங்க கவலைப்பட தேவையில்லை, நான் போயிட்டு பாத்துக்கன்னு சொல்லி அவனும் கிளம்பி போவேன். சோ கவலைப்படாத, நான் இதால உன்னோட அண்ணனோட பிசினஸுக்கு எதுவுமே ஆவாரு. அதனால பயப்படாம நீ இல்லை சரியா? இவன் சரியான ஒரு தொல்லையா இருக்கான். நான் இவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரே காரணம் என்னோட அண்ணனும் இவனும் கொலாபரேஷன் இருக்க ஒரே காரணத்துக்கு அவரை மட்டும்தான். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா நான் இவன் கூட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லி அவங்களும் அவன் சொன்னதை கூட கண்டுக்காம நின்றுட்டு இருக்கேன். இங்க என்ன பிரச்சனை சொல்லி அவனுக்கு கேட்கப்ப நம்ம ஹீரோவும் இவங்க ரெண்டு பேரும் வெறும் ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் தராங்க. அப்படி இருக்கப்ப நம்ம கண்ட்ரி சேர்ந்த ஆளுங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட தகுதி இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க போற. அவனும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஃபாரினர்ஸ் கிட்ட பணம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கப்ப ஒன்ன போல இருக்கும் எல்லாருமே இங்க வெறும் சாப்பிடையும் குடிக்க மாட்டேங்க வராங்க. அப்படி இருக்கப்ப என்ன இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்? என்ன மன்னிச்சிருங்க, எதுக்கு இங்க வந்தேன்னா இங்க என் காரை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல போற. அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனும் ஏன்னா நீ வந்து காரை எடுக்கிறதுக்காக வந்த இங்க என்ன ஜோக் பண்ணி இருக்கியா? இங்க ஒன்னும் $60,000 மதிப்புல எந்த காருமே இங்க இல்ல. உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு இங்க இருக்க எல்லா காருமே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இருக்கக்கூடிய கார்ஸ் தான் அப்படின்னு சொல்ல போற. பின்னாண்டவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து வந்தேன் சாப்பிட்டானா போனான்னு இருக்கணும், அதை விட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றான்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி பேசி இருக்க போற. அதுக்கப்புறம் அவனும் என்ன இங்கே இருக்கணும், நான் உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தி கூட இங்கே நிக்கிற பத்தியா அப்படி சொல்ல போற. நம்ம ஹீரோவும் சரிப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும், இது எனக்கு மிஸ்டர் சோனா காலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காரை காமிக்க. இந்த காரை பற்றி படிச்சிருக்கேன். அது என்னன்னா இந்த கார் வந்து டைமண்ட் விஐபி ஆட்டோ ஸ்டோரூம் கவியே. இது வந்து இந்த மட்டும் கார் வந்து வெறும் 5 தான் இருக்கு. அப்படி இருக்க போற இந்த கார் நம்ம வாங்கினா அதுக்கு 10 மில்லியனுக்கு மேல நம்ம ஏதாச்சும் கார் வாங்கியிருக்கணும். அதுக்கு சொட்டு மட்டும் குறைஞ்சபட்சம் 1 பில்லியன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் இப்பேச்சு நான் சொல்ல கேட்க முடியுமா சொல்லி சொல்ல போறேன். அங்கிட்டவங்களும் சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் பண்ணிட்டோம் சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க போறேன். நம்ம ஹீரோ நான் மன்னிப்பு கேட்கறீங்களா? நீங்க இங்க வந்திருக்க எல்லா போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் நீங்க பண்ணதுக்காக. இது ஏன்னா ஃபாரினர்ஸ் மட்டும் நல்லா ட்ரீட் பண்ணீங்க. அப்படி இருக்க போறேன் நம்ம இங்க பணம் வச்சிருக்கோமோ இல்லையா, அவங்க நீ எல்லாத்தையும் நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல போய். பின்னாடி பொண்ணும் நல்லா வாங்கி விட அதை கேட்டவங்களும் அப்படியே நீங்க சொல்ல கருத்தம் சொல்ல போய். நம்ம ஹீரோ நல்லா பேசுனீங்க சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் தங்கச்சி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டா சொல்ல மாட்டீங்களா, நீங்க வரையும் நினைச்சு கூட பார்க்கல, நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்டான கெஸ்ட். ஆமா நீ யாருமா சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போற. அவங்களும் நான் வந்து தங்கச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள பத்தி. அதுக்கப்புறம் அவங்களும் என் அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் சொல்ல போற. நம்ம ஹீரோ அப்படியா சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் நினைச்சு கூட பார்க்கல சோக்கு இப்படி ஒரு அழகான தங்கி வச்சாங்க. யாருடா இவன் சோவை பத்தி இப்படி பேசுறான் அப்படி சொல்லி அவன் சாக்காவ ஏன் சாக்காவானா இவன் போயிட்டு சோ கிட்ட பேச பார்த்திருப்பான். ஆனா ஷோ வந்து பேசிருக்கவே மாட்டாங்க. இங்க இருக்க 2 வெயிட்டர்ஸும் உங்களோட ஸ்டீஃபன் மோட்டார் சேல்ஸ் கம்பெனி சேர்ந்தவங்களே. அப்படி இருக்கப்ப நீ இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகிட்டு போகணும்னு சொல்லி அவனும் நீங்க 2 பேரும் பார்ட் டைம் ஜாப்க்காக நீங்க வேலைக்காக வந்திருக்கீங்க. அப்படி இருக்கப்ப நான் இப்பயே உங்களை வேலையை விட்டு தூக்குறேன். அப்படி இருக்கப்ப உங்க இங்க ஓடி போறீங்கன்னு சொல்ல போறேன். ஆனா மேனேஜருக்கும் இங்க மேல எந்த தப்புமே வாங்கி மூடுங்க சொல்ல போறேன். சரி அவங்களுக்கு வேலையை விட்டு மட்டும் தூக்குனா போறோம்னு சொல்ல போற. நம்ம ஹீரோவும் அதே போறோம் ஏன்னா இதுக்குமே என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்ல போறேன். சரி நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க, அதனால மிஸ்டேக்கின்னு வந்து உங்களை எதுவும் பண்ணாம விட்டாரு, அதனால உனக்கு இங்கன்னு ஓடி போறீங்க சொல்ல போறேன். அவங்களும் தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. இதோட நம்ம எபிசோடுக்கும் எந்த போடல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருப்பீங்க. அப்புறம் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போட்டுருக்கு. சரி நம்ம இப்போ டேட்டா எபிசோடு எந்த போடலாமா நாங்கள் வீச்சு நீங்கள் பாருங்க விஹெச் வாய்ஸ் சீரியக்கு போய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.